நம்பிக்கையை தகர்ப்பது போல ஒரு கருத்து ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களுடைய வாழ்க்கையில. ஆச்சாரிய வினோபா பாவே அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ரயில் கங்கை ரயில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருக்கிறது. வினோபா பாவே பார்க்கிறார், பொங்கி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை. உடனே தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே இருந்து 25 பைசா நாணயத்தை எடுத்து கைகளை குவித்து வணங்கி விட்டு அந்த காசை கங்கையில வீசி எறிகிறார். அப்படி வீசி எறிந்ததை எதிரிலே இருப்பவர் பார்த்துவிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு வினோபாவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இப்படி இந்த காசை வீசி எறிந்ததற்கு ஒரு ஏழைக்கு கொடுத்திருந்தால் அவனுக்கு ஒருவேளை பசி ஆறுமே, இது என்ன மூடத்தனம் என்று கேட்கும் பொழுது வினோபா நிதானமாக அவருக்கு பதில் சொல்லுகிறார், நான் பயணிக்கும் முன் வரும் வழியிலே என் கண்ணிலே கண்ட என்னிடம் கை ஏந்திய பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் தந்துவிட்டுத்தான் ரயில் ஏறினேன். அதே சமயம் ஓடுகின்ற ஆற்றிலே நான் வீசி எறிந்த இந்த காசு இருக்கிறதே, இது என்னுடைய பூமி மண்டலத்தை எல்லாம் பசுமையாக வைத்து காப்பாற்றும் கங்கை மாதாவிற்கு நான் காட்டுகின்ற நன்றி பாவம். உங்களை பொறுத்தமட்டிலே இது ஓடுகின்ற வெறும் தண்ணீர், எங்களை பொறுத்தமட்டிலே கங்கை எங்களுக்கு கடவுளுக்கு நிகர் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொன்னது, இந்த ஓடுகின்ற கங்கையை மட்டும் நாங்கள் கடவுளாக நினைக்கவில்லை, பசுவை நினைக்கின்றோம். அவ்வளவு ஏன், தரையிலே பொசிந்து பூக்கிறதே பொருட்கள், அதை கொண்டு கூட நாங்கள் எங்களுடைய இறைவனை பூஜிக்கலாம், அதிலே கூட நாங்கள் இறைவனை பார்க்கிறோம். அதனாலே பாவனை ரொம்ப முக்கியம் என்று வினோபா பாவே சொன்ன பொழுது அவராலே எதுவுமே பேச முடியவில்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொன்னார், இதை வெறும் ஓடுகின்ற தண்ணீராக பார்க்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆறுகளே திருடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த காலத்திலே ஸ்படிகம் போல் தண்ணீர் ஓடிய ஆறெல்லாம் இன்றைக்கு கண்ணங்கருது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆற்றையெல்லாம் வெறும் தண்ணீர் என்று பார்த்ததனுடைய விளைவு. அடுத்து அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொன்னார், ஒரு ஆலயம் என்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 பேரும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையிலே தான் அந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், இதிலே பல மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் இருக்கலாம், இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வந்திருக்கலாம், கருத்து சுதந்திரத்தோடு இங்கே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்துக்குள்ளே அத்தனை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே வருகின்றார்கள். அதனால்தான் ஆலயத்திற்கு போய்விட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சி, அங்கே போய் இறைவன் இருக்கிறான் என்று கருதி வணங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிராந்தியத்திலே திறந்து விட்டு வந்தாலே போதும், நம்பிக்கை உள்ளவர்கள் விடுகின்ற மூச்சு காற்றை வாங்கி விடுகிறோமே அது போதும். எதனால திருப்பதியில இப்படி ஒரு கூட்டம்? இந்த பக்திக்கு பின்னாலே இடித்துரைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். முட்டாள்தனமான விஷயங்கள் அரசியல்வாதியிடம் இல்லையா, விஞ்ஞானியிடம் இல்லையா? தினந்தோறும் குளிக்கிறோம், அழுக்காகின்ற காரணத்தினாலே தானே. அதுபோல பல்வேறுபட்ட செயல்பாடுகளும் இயக்கங்களும் கொண்ட இடத்திலே அங்கும் இங்குமாக சில தவறான விஷயங்கள் இருக்கலாம். அதற்காக ஆதி மூலத்தையே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தூக்கி போட்டு விடுவது இருக்கிறதே, அது எந்த வகையிலே சரி? காஞ்சி மகா பெரியவர் அவரிடம் ஒரு வெள்ளைக்கார